வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். சனி பெயர்ச்சியை நம்ம ஒரு காம்போவோட, ராசி அண்ட் லக்னா காம்போவோட இப்போ ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இந்த சனி பெயர்ச்சி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது, யாருக்கு அது அட்வான்டேஜ், கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் எப்படி இருக்க போகுது, எப்படி சோதிக்க போகுது, எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், இதை பற்றின ஒரு கிளாரிட்டியை கொடுத்துட்றேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வீடியோட எண்டில் இந்த முறை சனி உங்கள் பர்த் சார்ட்டில் எங்கே இருந்தால், எந்த ஹவுஸில் இருந்தால் அது எப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கிளாரிட்டியும் கொடுத்துட்றேன். நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் மெயில்ஸ் இது ரிலேட்டடாக வந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்காக. இது பயங்கரமான கால்குலேஷனில் போகும். ஸோ பொறுமையாக பாருங்கள். ஒரு முறை பார்த்து புரியலனா இன்னொரு முறை பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் கூட தான் நம்மளது. சர்வீஸை யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. கடகம் ராசி. ஸோ கடகம் எல்லாரும் கேட்ட விஷயங்கள். அஷ்டம சனி நானும் நிறைய சொல்லிட்டேன். ஏன்னா ராசிக்கே அஷ்டம சனி வந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன காட்டாமல் போகாது. சில பேருக்கு பெருசாகவே காட்டியிருக்கு. இப்போ கடகத்துக்கு என்ன அட்வான்டேஜ்னால், கடகம் சந்திரனுடைய ராசி. பொதுவாகவே சந்திரன் தான் எல்லோருடைய மனசு. நமக்கு சந்திரன் எங்கே இருக்கோ நம்ம மனசு அப்படி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் மன ரீதியான, குண ரீதியான வேறுபாடுகள் ஏன் வருதுன்னா அவங்கவுங்க ராசிகளை பொறுத்து அவங்களுக்கு மாறி மாறி இருக்கும். இப்போ கடகராசி மனசு சார்ந்த விஷயங்கள், அதில் உள்ள ஆசைகள், அதில் உள்ள எதிர்பார்ப்புகள், அதெல்லாம் ஒரு மாதிரி ஆளை நசுக்கி குழப்பி ஏதோ பண்ணியிருந்ததுன்னா இப்போ அதுலேருந்து கொஞ்சம் இந்த சனி விலக ஓரளவுக்கு நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம். இது ராசிக்கே உண்டு. ஃபஸ்ட் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் மன நிம்மதி மனக்குழப்பம் இல்லாமல் இருக்கிறது, அந்த ஒரு பலனையாவது கொடுக்கும். இது கடகத்துக்கு உண்டு. சரி, இப்போ தடங்கள் போயிடுச்சு, நல்லது நடக்கிறது உங்கள் கையில் இருக்குது. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். 9ல் சனி அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்துருவாரா, அதை கொண்டு வந்துருவாரா, இதை கொண்டு வந்துடும், அப்படிலாம் அவர் புல் பண்ணிலாம் கொண்டு வர மாட்டார். நான் விலகிடுறேன் அப்படின்னு விலகிட்டார். இப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்க போகிறோன்னா, எந்த லக்னத்தை சேர்ந்து இருந்தால் கொஞ்சம் அது இன்னும் பெட்டராக இருக்கும். கடகராசி ஓகே, பட் நம்ம எந்த லக்னத்தை சேர்ந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதில் கடகத்தில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, நிறைய பேர் பூச நட்சத்திரத்தில் இருப்பாங்க. பூசம் அதிகம் பேர். ஸோ பூசம் ஆகியம். புனர்பூசத்தில் பிறந்தீங்கன்னா நீங்கள் எப்படியும் 20-25 சனி தசை முடிஞ்சிடும். பூசமில் பிறந்தீங்கன்னா பிறக்கும் போதே சனி தசை. அது சில பேருக்கு 10 வருஷம், சில பேருக்கு 17, சில பேருக்கு 19. ஆயில்யமில் பார்த்தா சனி தசையே கிடையாது உங்களுக்கு. அதோட 100வது வயசில் வரும், தோராயமாக சொல்கிறேன். அப்போது உங்களுக்கு சனி தசை இருக்கிற வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் ரொம்ப யங் ஏஜ்லேயே முடியுது. சப்போஸ் நீங்கள் 20 கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் சனி தசை இருக்கிற வாய்ப்பு குறைவு தான். இப்படி இருந்தால் ரொம்ப பார்டர்லங்கன்னா கொஞ்சம் நாட்கள் இருக்கும். 30 கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா சனி தசை மோஸ்ட்லி இருக்காது கடகராசியை பொறுத்த வரைக்கும். எல்லோரும் சுக்கிர தசை, புதன் தசை, சுக்கிரன் அந்த ரேஞ்சில் போடுவீங்க. சூரிய தசைன்னு போடுவீங்க. 50-60 போகும்போது சூரியன் சந்திரனில் இருக்கும். அப்போது சனியுடைய தாக்கம் திசையில் பெருசாக இல்லை. அதனால தான் கடகராசியை பொறுத்த வரைக்கும் எப்போல்லாம் சனி பாதிப்பு வருதோ அப்போல்லாம் அவங்களுக்கு மினிமமாக இருக்கும்னு அர்த்தம். ஏன்னா அவங்க அந்த ஏஜை கடந்திருப்பாங்க. இப்போ நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்க போகிறோன்னா, ராசி கடகங்க, அஷ்டம சனி விலகுது, என்ன செய்ய போகிறாரு எங்களுக்கு? உங்கள் லக்னம் என்ன? அது என்றைக்காவது நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா? உங்கள் லக்னம் இந்த சமயத்துக்கு, இந்த இப்போ உள்ள இந்த டிரான்சிஷனுக்கு பெஸ்ட்டு ரிஷபமாக இருக்கா? லக்னம் ரிஷபமாக இருக்கா? லக்னம் துலாமாக இருக்கா? கடகராசிக்கு ரிஷபம் அண்ட் துலாம் லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிரான்சிட் உண்மையிலேயே ஃபேவர் தானே. உங்கள் லக்னத்துக்கு 11, இந்த பக்கம் 6, சூப்பரான ஒரு காம்பினேஷனில் இது பெஸ்ட்டு காம்பினேஷன். மகர லக்னமாக இருக்கா? கடகம் ராசி மகரம் லக்னம் இருக்கா? உங்களுக்கு செக் பண்ணி பார்த்தீங்களா? ஒரு நல்ல காம்பினேஷன் அது. மற்றதெல்லாம் நம்ம அப்படி இந்த கடகத்தோடு ஒப்பிடும்போது விருச்சிக லக்னம் அப்படின்னு வந்தீங்கன்னா பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல, சப்போர்ட் பண்ணும். இந்த அஷ்டம சனி விலகிற நேரம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும், கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும், ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுப்போம். மற்ற லக்னங்களில் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது? மிதுனம் ஓரளவுக்கு ஓகே. கடகத்துடைய மிதுனம் காம்பினேஷன் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம், எக்ஸ்ட்ராடினரி சொல்ல முடியாது. கன்னியா லக்னமும் அப்படி தான். மிதுனம் கன்னிலாம் கிட்டத்தட்ட அப்படி தான், பரவாயில்ல, தரும், பலன் தரும். பட் தடங்கள்லாம் விலகிச்சு பலன் தரும். ஆனால் ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து சோதிச்சு தான் கொடுப்போம்.
அதே கடக லக்னம் அண்ட் கடக ராசி அண்ட் கும்ப லக்னமாக இருந்ததுன்னா அது சரியான பொருத்தம் இல்லை. ராசி லக்னமே முதல்ல சரியாக பொருந்தி வரல. மற்ற லக்னங்கள் எடுத்திங்கன்னா உதாரணத்துக்கு மேஷம், சிம்மம், மீனம், ஒருவேளை அது தனுர் லக்னம், தனுசு இப்படி இருந்ததுன்னா ரொம்ப 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 அது வந்து சனி மாறிட்டார். பட் ஆனால் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்க முடியாது. தொல்லை குறைஞ்சது வேணால் நினைக்கலாம், பட் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்க முடியாது. கடக ராசியில் பிறந்து கடக லக்னமாகவே இருந்தாலே பரவாயில்ல. இப்போ ராசியும் கடகமும் லக்னமும் கடகமாக இருந்தாலே இப்போ பரவாயில்ல. ஏன்னா உங்களுக்கு வந்து ராகு கேது வந்து 2 and 8 பொசிஷன் எடுக்கும், அது பரவாயில்ல. சனி 9 போயிடுறார், குரு ஆல்ரெடி 11, பட் அவர் டிரான்சிட் நடந்தாலும் மறுபடியும் கடகத்துக்கு வருவார். சனி முடியறதுக்குள்ளே குரு உங்களுக்கு ஜென்மத்திலே வந்துடும். அப்போது நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கடகம் அப்படிங்கிற ராசியை பொறுத்தவரைக்கும் முதல்ல சனி தசை சந்திக்கிறது அரிது. 30 கிராஸ் பண்ணியிருக்கீங்க, வயது 30க்கு மேலே இருந்தால் சனி தசை முதல்ல கிடையாது. தசாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ், தசாவுடைய ஃபோர்ஸ் இல்லை. ரெண்டாவது வந்து இப்போ அஷ்டம சனி முடியறதுனால இது என்னெல்லாம் உங்களை போட்டு சோதனை பண்ணி என்னெல்லாம் கஷ்டங்களை கொடுத்து மன உளைச்சலை கொடுத்ததோ, என்னெல்லாம் தொந்தரவு பண்ணிச்சோ, என்னெல்லாம் ஆரோக்கிய பிரச்சனையை கொண்டதோ, என்னெல்லாம் கடன் பிரச்சனை, ஏமாறுறது, குடும்ப வாழ்க்கையில் தகராறு, குடும்ப வாழ்க்கையில் மன வருத்தம், பிரிவு, கசப்பு, இதெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப், போதும் நான் விட்டுடுறேன் அப்படின்னு உங்களை விட்டுடும். சப்ஜெக்டு நான் சொன்ன லக்னத்தில் பொறுத்துனீங்கன்னா கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம். அது ஒருவேளை ஒரு மத்தியமமான லக்ன அடிப்படையில் பொருந்திருந்தாலும் போராடி முயற்சிக்கு ஒரு பலன் நடக்கும். ஒருவேளை நான் சொன்ன மாதிரி ரொம்ப மோசமான லக்னங்கள் வந்து காம்பினேஷன் வந்திருந்தால் அப்போ தான் இந்த கடக ராசியில் பிறந்தாலும் இன்னமும் நமக்கு வந்து பெருசாக ஒரு நிவர்த்தின்னு ஒன்றும் இல்லை. ஒன்று கிடைக்கிற மாதிரி இருக்குது, அது கிடைக்குமான்னு போராடுதுன்னு நம்ம வந்து சொல்ல முடியுது. இதில் என்னென்னா, கடக ராசியில் பிறந்து பூசம் இல்லை புனர்பூசம் இல்லை ஆயில்யம் சுக்கிர தசை யாருக்காவது நடக்குது அப்படின்னா, சுக்கிர தசை நடக்கும் 20 years, அது பெரிய பீரியடு. அந்த சுக்கிர தசை நடந்ததுன்னா அவங்களுக்கு தான் இந்த முறை நடக்கிற இந்த சனியுடைய டிரான்சிட் வந்து வேலை செய்யும். அதுலேயும் அவங்க பர்த் சார்ட்டில் சுக்கிரன் ஆட்சி உச்சத்தில் இருந்ததுன்னா, அதில் மெயினாக வந்து ஆட்சியில் இருந்தால் தான் பலம் அதிகம். ஏன்னா ஆட்சினா 2 வீடு, ஒன்று ரிஷபத்தில் இருப்பார் இல்லை துலாத்தில். கடகத்துக்கு ஃபேவரான ஒரு இடமா நம்ம வந்து இந்த ரிஷபம் அண்ட் துலாமை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது அங்கேருந்து சனி பொசிஷன் எடுக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கால்குலேஷன். கடகம் அதில் வந்து ராசி நடக்கிற திசை வந்து சுக்கிரனா உங்களுக்கு அந்த மத்தியம வயசு இருக்கும், இந்த 40s 40, சில பேருக்கு 45, ஒருத்தருக்கு ஒரு சப்போஸ் சில பேருக்கு 50 வரைக்கும் கூட சுக்கிர தசை இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தால் அது ஒரு அதிர்ஷ்டம். இந்த முறை இந்த நடக்கிற டிரான்சிட்டில் அதுதான் ஃபேவராக இருக்குது. இந்த புரிதலோடு சொல்கிறேன். ஸோ ஓவராலாக பார்த்ததில் எவ்வளோ பரவாயில்ல. கடகராசி 8th பொசிஷன்லேருந்து அவர் மூவ் பண்ணும்போது நிறைய விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி தருவார்ன்றது நம்ம உறுதியாக நம்ப முடியும். வாழ்த்துக்கள். இப்போ வந்து சனி வந்து நம்ம ஒரு ஜென்ரலாக இந்த ராசி லக்னம் காம்போ நீங்கள் பார்த்துட்டீங்க. பட் ஆனால் உங்கள் பர்த் சார்ட்டில் என்றைக்காவது நீங்கள் வந்து ஒவ்வொரு சனி பெயர்ச்சிக்கும் இந்த பலன்களை நோட் பண்ணாலும் கூட உங்கள் பர்த் சார்ட்டில் சனி எங்கே இருக்குன்னு என்றைக்காவது நோட் பண்ணியிருக்கீங்களா? அது மேஷத்தில் இருந்தால் நீச்சம், ரிஷபத்தில் இருந்தால் பரவாயில்ல, பட் ரிஷபம் கூட நல்ல இடம்னு சொல்ல முடியாது, பட் பரவாயில்ல. மிதுனத்தில் அது ஓகே. கடகத்தில் இருந்தால் சில பேருக்கு ஹெல்த் ட்ரபிள் கொடுக்கும். சிம்மத்தில் இருந்து தான் சனி சிம்மத்தில் நின்றுடுச்சுன்னா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் வயிறு, செஸ்ட்டு ரிலேட்டடான இஷ்யூஸ் கொண்டு வரும். சனி வந்து கண்ணியில் இருந்ததுன்னா எதிரிகளை வீழ்த்துறது மற்ற விஷயங்கள் நல்லாயிருக்கும். பட் சில பேருக்கு அந்த வாதம், உடல் வலி சம்மந்தப்பட்டது, ஸ்பைனல் கார்டு சம்மந்தப்பட்ட ஹெல்த்தை கொடுக்கும் ட்ரபிள். சப்ஜெக்டும் அவங்களோட லக்னத்தை பொறுத்து. பட் பர்த் சார்ட்டில் சனி எங்கே இருக்குன்னு தான் நான் விஷயத்தை சொல்கிறேன். துலாமில் சனி வந்து உச்சம். பட் அது வந்து நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக அசுபகிரகமான சனி உச்சம் அடைந்து ஆயுளுக்கு மட்டும் நல்லது. ஒரு விடாமுயற்சி, ஒரு போராடுற குணம், இதெல்லாம் நல்லது. விருச்சிகத்தில் சனி இருக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் இல்லை. விருச்சிகத்தில் சனி இருந்தால் நம்ம பிறவிலே வந்து ஏதோ சில கஷ்டங்களை வந்து ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அது காமிக்குது. தனுரில் வந்து சனி இருந்தால் நல்ல பக்தன், சமூக சேவை செய்யறதுக்கு உகந்தது. மகர சனி உழைப்பால் உயரக்கூடிய உத்தமர், ஆட்சியில் இருப்பார், பலமாக இருப்பார். கும்பத்தில் சனி வியாபாரம், தொழில், போக்குவரத்து, இதெல்லாம் நல்லா இருக்கு. மீனத்தில் சனி வந்து பம்பரமாக சுற்றுவாங்க, நிறைய முயற்சிகளையும் எடுப்பாங்க. அதில் பாதி ப்ளஸ் பாதி மைனஸ் எல்லாம் மிக்ஸ்டு. இப்போ உங்கள் ஜனன காலத்தில் சனி எங்கே இருக்குன்னு நீங்கள் நோட் பண்ணணும். அதை பர்டிகுலராக இந்த டைமில் யார் வந்து
அதை வந்து பர்டிகுலராக நோட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீனத்தில் சனி இருக்குது அப்படின்னா, ஏன்னா இப்போ மீனத்தில் தான் திருப்பி சனி வரப்போகிறார். ஸோ அவருடைய பொசிஷன்லேயே அவர் வரப்போகிறாருன்னு அர்த்தம். அப்புறம் மீனமில் வேறு ஏதாவது கிரகங்கள் இருக்குது அப்படின்னா, உங்கள் சார்ட்டில் வந்து இந்த டோட்டல் ஹாரோஸ்கோப்பில் நீங்கள் ஒரு ஹாரோஸ்கோப் பார்க்குறீங்க, ராசி சக்கரம் பார்க்குறீங்க அப்படின்னா, நேட்டல் சார்ட்டில் இந்த பாக்ஸ் 12 ஹவுசஸில் லெஃப்ட் சைடு கார்னர் டாப், அதாவது மேலே லெஃப்ட் சைடில் கார்னர் டாப்பில் அந்த பர்டிகுலர் பாக்ஸில் ஏதாவது ஒரு பிளானட் ஃபில் ஆயிருந்தால், அது சந்திரனாக இருக்கலாம், செவ்வாய் இருக்கலாம், சூரியனாக இருக்கலாம், ஒருவேளை புதனாக இருக்கலாம், சுக்கிரனாக இருக்கலாம். மார்ச் மாதம் பிறக்கிறவங்களாம் புதன் சுக்கிரன் வர வாய்ப்பு இருக்குது. சூரியன் வந்து உங்களுக்கு தெரியும், தை மாசி பங்குனி மாதத்தில் தமிழில் பிறந்தீங்கன்னா சூரியன் வந்து மீனத்தில் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு கேல்குலேஷனில் சொல்கிறேன். அப்படி ஏதாவது ஒரு பிளானட் பர்டிகுலராக மீனமில் அந்த லெஃப்ட் சைட் டாப்பில் கார்னர் பாக்ஸில் இருந்ததுன்னா அதே இடத்துக்கு தான் சனி பொசிஷன் எடுக்குது. அப்படி சனி வந்து அந்த ஹவுஸில் வரும்போது தான் இதுதான் நான் சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்க சொல்கிறது. ஸோ உங்கள் பர்த் சார்ட் இப்படி இருக்குன்னா அந்த லெஃப்ட் சைட் கார்னரில் என்ன பிளானட் ஃபில்லாக இருக்கோ அங்கே தான் சனி போய் ப்ரெஷர் கொடுக்கும். அந்த பர்டிகுலர் பிளானட்டை போய் ஒரு அழுத்தம் அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அந்த பர்டிகுலர் பிளானட்டுடைய அந்த கிரகத்துடைய தன்மையை அது வந்து திடீர்னு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக செய்ய ஆரம்பிக்கும். இதுக்கு தான் நீங்கள் சில ரெமெடிஸை ஃபாலோ பண்ணிக்கணும். பட் அது ரெமெடி வந்து இண்டிவிஜுவலுக்கு மாறிட்டே இருக்கும். அது நம்ம அப்படி பிளைண்டாக சொல்ல முடியல. பட் பிரார்த்தனை அவசியம், வழிபாடு அவசியம், தான தர்மம் அவசியம். சனியை வந்து கூல் பண்ணுற விஷயங்களை நான் நிறைய அனலைஸ் பண்ணி பார்த்தேன். நல்ல பக்தனுக்கு சனி வந்து ஒரு அனுகிரகம் செய்யுது. நல்ல பக்தன், அதாவது முழுமையான ஈடுபாடோட, முழுமையான நம்பிக்கையோட, ஒரு ஸ்ரத்தையோட ஒரு பக்தன், அவனுக்கு அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம், சனியால் ஏற்படக்கூடிய தொல்லையிலேருந்து ஒரு விடுவிப்பு, எவ்வளோ தூரம் அதை மினிமைஸ் பண்ண முடியுமோ அதை மினிமைஸ் பண்ணுது. இது ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அடுத்தது வந்து நிறைய கொடுக்கக்கூடிய மனம் உடையவன் எந்த ஒரு மனிதன், ஆண் அல்லது பெண், கொடுக்குற மனசு. யாராவது ஒரு கஷ்டம், ஒரு வருத்தம், ஒரு பெயின், ஒரு வலி, எனக்கு வந்து வாழ்க்கையில் வழியே இல்லை, ஆப்ஷனே இல்லை, எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படி கேட்கும்பொழுது மனம் இறங்கி கொடுக்கக்கூடிய மனிதனுக்கு இந்த சனியால் தொந்தரவுகள் இன்னும் மினிமம் குறையுது. அதுக்கப்புறம் இன்னும் யோசித்து பார்த்தோம்னா, யார் ஒரு மனிதனுடைய மனம், அவருடைய எண்ணம் தூய்மையாக இருக்கோ, ஒரு பழிவாங்கிற உணர்வு இல்லை, ஒரு கோபம் வந்தாலும் அது ஏதோ ஒரு அந்த ஸ்பாட்டில் வந்தது, அப்புறம் நான் மறந்துட்டேன். அதே மாதிரி மன்னிக்கக்கூடிய குணம், சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு சூழ்நிலை கருதி ஒருத்தர் வந்து தவறாக பேசினதோ இல்லை வந்து செயலில் செஞ்சதோ நம்ம மன்னிப்போம் அப்படிங்கிற ஒரு மேன்மையான குணம். அதே மாதிரி இந்த சனி வந்து யாரெல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணுறதில்லை அப்படின்னா, ரொம்ப ஒரு அமைதியான, யாருக்கும் தொந்தரவே பண்ணாத, உபத்திரமே பண்ணாமல், யாருக்கும் தொல்லையே பண்ணாமல், யாரையும் வந்து கஷ்டப்படுத்தாமல் இருக்கவங்கள பெரும்பாலும் சனி விட்டுடுது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய கொள்கை அடிப்படையில், உங்களுடைய குணங்கள் அடிப்படையில், உங்களுடைய பிஹேவியர்னு சொல்கிறோம், கேரக்டர்னு சொல்கிறோம். இது ஒன்று. கொடுப்பது, சின்சியரான பக்தியோடு இருப்பது, உங்கள் கடமையை சரியாக செய்வது, டூ யுவர் டியூட்டி. கடமையை சரியாக செய்கிறவங்கள இந்த சனி வந்து இதெல்லாம் ஒரு காம்போ. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு இதிலலாம் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் பாருங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, 7.5 சனி வந்த உடனே தான் எனக்கு நோயாக வந்துச்சு. கிடையாது. 7.5 சனி வந்த பிறகு தான் நோயை சுட்டி காமிச்சிருக்கு. நோயை சுட்டி காமிக்கிறது வேறு, நோய் வருவது என்பது வேறு. நோயை சுட்டி காமினா உடம்புக்குள்ளேயே நீங்கள் வந்து எந்த விதமான பயிற்சியும் இல்லாமல் இருந்தீங்கன்னா 7.5 சனி வந்து அதை சுட்டி காமிக்கும். அடுத்தது வந்து நிறைய பேர், அப்போ விபத்தில் நாங்கள் ஏன் மாட்டினோம்? 7.5 நிறைய பேர் கேட்ட காமனான கொஷின். விபத்தில் போய் நாங்கள் மாட்டியிருக்குமே, அப்போ 7.5 சனி ஏன் எங்களை பண்ணிச்சுன்னா, நீங்கள் உங்களோட டிரைவிங் ஸ்டைல் ஒன்று இருக்கும். இப்போ ரிஸ்கே எடுக்காமல் ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணுறவங்க சில பேருக்கு அந்த ஸ்கில் இருக்குது. யாருக்கும் ஆபத்து விளைவிக்காமல் ரொம்ப அமைதியான முறையில், ரொம்ப பாதுகாப்பான முறையில் ஒரு நீட் அண்ட் க்ளீன் ஒரு டிரைவிங் ஸ்கில் இருந்ததுன்னா அவங்களுக்கு எல்லா காலத்துலேயுமே அதை அவங்கள காப்பாற்றும். யார் ஒருத்தர் கொஞ்சம் ஜிக்ஸாகாக, கொஞ்சம் இஷ்டத்துக்கு எதையுமே ஒரு பெரிய ரூல்ஸையோ எதையும் மதிக்காமல் அவங்கவுங்க போக்கில் இருந்தாங்கன்னா, இந்த சமயம் வரும்போது அது கரெக்டாக ஆபத்தை கொண்டு வரும். இவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த புரிதலோடு உங்களை செல்ஃபாக யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ கரெக்ட் பண்ணிக்கங்க, அதுவே கரெக்ட் ஆகிடும். இதுதான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல விரும்பினது. மீண்டும் ஒரு முறை ஒரு நல்ல வீடியோவில் கண்டென்ட்டில் சந்திப்போம். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண்.